ராஜகம்பீர ராஜமாத்தாண்ட ராஜகுலத்திலக பாண்டிய மன்னர் வருகிறார் வருகிறார் வருகிறார். அமருங்கள். அரசே அரசே. என்ன அரசி, என்ன? நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு அரசி? வெண்கொற்ற குடையும் செங்கோலும் கீழே விழுவது போலவும் பகலில் வானில் உள்ள விண்மீன்கள் எல்லாம் கீழே சிதறி விழுவது போலவும் கனவு கண்டேன் அரசே. ஓ அப்படியா? அமருங்கள், கவலைப்படாதீர்கள், அப்படி எதுவும் நடக்காது. காவலரே காவலரே, செங்கோல் ஆட்சி செய்யும் எண்ணமின்றி கொடுங்கோல் ஆட்சி செய்யும் மன்னரிடம். காவலனே, நீ சென்று உன் மன்னரிடம் கையில் காசிலம்போடும் கண்ணில் நீரோடும் உங்களை காண ஒருத்தி வந்திருக்கிறார் என்று சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? நீ யார்? அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே வந்திருக்கும் நீ யார்? தேரா மன்னா செப்புவதுடன் ஆராய்ந்து தீர்ப்பு வழங்காத மன்னனே, புறாவுக்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னவரின் வரலாற்றை, தேர்காலில் மகனையிட்டு நியாயம் காத்த மனநீதி சோழனது பெருங்கதையை, நீதி இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவனவன் கரிகால சோழனது பூம்புகார எனது ஊர் பெரு வணிக மாசாத்துவாரின் மருமகள். என் பேர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்கின்ற தென்னகத்தில் முன்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்த பரம்பரையின் பெருமைதனை மூளையாக்கும் பறிப்புரிந்த மன்னவனே, எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று தெரிந்து கொள்க. நீ யார்? கண்ணகி. கையில் தனிச்சிலம்போடு வந்திருக்கும் கண்ணகி. நீதி வழுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இளைந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் கொலுமண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கின்றார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்ற அந்த கொடிகம்பம் வீழ்ந்து விட அயல் நாட்டு அரிகந்துரைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாய் கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் தான் என்பதை அறிந்திருக அரசே, அறிந்திருக. கோவலன் மனைவி கண்ணகி. ஓ, கோவலன் மனைவி கண்ணகி, சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி. போதும். யாகாவர் ஆயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, கல்வன் என குற்றம் சாட்டிய கல்வர்களே கல்வர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். கல்வனை தமிழகத்தில் நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நீதி இலக்கண முறைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லால் வகுத்ததா நீதி? அல்ல அல்ல, வல்லால் வகுத்தது இந்த நீதி. அதனால்தான் நான் வணங்குகிற என் தெய்வத்தை, என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலில் தள்ளி விட்டீர்களே. கொச்சவனே, கொடைநிலையில் வீற்றிருப்பவனே, எண்ணிப்பார். கொலு மண்டபத்தில் விசாரிக்க வேண்டிய இந்த வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானே. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றச்சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவானன் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே. இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நேர்மை? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா அரசு? நீ யாரும் காக்கும் மன்னன்? என்ன அரசே, உன் கணவன் கையில் இருந்தது கோப்பெரும் தேவியின் சிலம்பு. கோப்பெரும் தேவியின் சிலம்பல்ல, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. தோற்கிறார்களே மாபெரும் பெரியோர்கள், இவர்களே இப்போது நீதிபதி. இவர்கள் அளிக்கட்டும் நல்ல தீர்ப்பு. ஆன்றோர்களே, அறிவின் சிறந்த ஆட்படைக்கும் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை மறைக்காமல் ஆரிய படை கடந்தான். அவனே எல்லா புகழ் பெற்றான் என்று தீட்டி அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாயின் மேல் ஆணை
அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அவற்றில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்வி என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என்னவெனும் கேட்டிருந்தால் நீதி வழுமா நெனிச்சலிய பாண்டியன் என்ற பேர் உனக்கு நிலைத்திருக்குமே. என் அத்தானின் உயிர் தங்கி இருக்குமே. அம்மா அம்மா, தேவி அணிந்திருப்பது ஒரு சிலம்பு, உன்னுடையது என்பதை நிறுத்தி காட்டுவாயா? மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவரை எழுப்பி தருவீர்களா? வெட்டுண்ட தலையை ஒட்டி தருவீர்களா? முடியாது உங்களால், முடியாது உங்களால். ஆனால் ஒன்று, இறந்து போனதால் தொங்கிவிட்ட என் கணவரின் தலை போல் உன் தலையும் தொங்க வைக்கிறேன் பாண்டியா. உன் நீதி போனதா? நேர்மை போனதா? மானம் போனதா? மதுரை பாண்டியா, உன் மனைவியின் பழைய காசிலம்பில் உள்ளவை முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பில் உள்ளவை மாணிக்கங்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம். தேவி, இப்படி கொடுங்கள். பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். பாண்டியா, இன்னும் உனக்கு சந்தேகமா? இதோ மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். ஆன்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நேர்மை கவிழ்ந்து விட்டதா? போர் கலைந்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் அறம் மரம் திறன் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த மாற்றம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை கவிழ்ந்து நிற்பதை பார்த்து. தமிழ்நாடு மறைநூல் கேலி பேசுகிறது பாண்டியா, நீ நீதி வழங்கிய செயலை கேட்டு. ஆனை சேனை 1000 எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்து தலைகுனியாமல் போர் நடத்தும் உன் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி துளி பார்வை எங்கே? எங்கே? பாண்டியா, மாசு படரவும் மாநில நிகழவும் தீர்ப்பு வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? தேவையில்லை. மாபாவம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? வேந்தர் குலத்துக்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு செங்கோட்ட குடை எதற்காக? தேவை. அழு, நன்றாக அழு. என்னை காலமெல்லாம் அழ வைத்த காலனே, நன்றாக அழு. என் கணவரை, என் கண்ணாடனை, என் கண் கற்ற மனவானனை துடிக்க துடிக்க கொன்று விட்ட பாவி, அழு அழு, நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல, கல்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் கொன்று வருக என ஆணையிட்ட நானே கல்வன், நானே கல்வன். தமிழே, என் தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடமா, என்னை மன்னித்து விடு. அரசே, 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 நீதி தவறியதால் வளைந்த செங்கோலை உங்கள் உயிரை கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்களே அரசே, நிமிர்த்தி விட்டீர்கள். அரசே,